அவங்களோட பழகக்கூடிய நேரத்துல இந்த விஷயங்கள் தான் பேசும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோரு அமானத், ஒரு பெரியோரு ஒரு அமானிதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் பிள்ளைகள் என்ற பேர்ல. அது அழகான முறையில கொண்டு போகணும். நாங்க தான் பண்புகளை படிச்சு கொடுக்கணும். நாங்க லா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், என்னுடைய அருமை மகனே, நீ மக்களோட பேசக்கூடிய நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பாதே. ஒருத்தரோட பேசுற முறை உம்மா வாப்பா தான் படிச்சு கொடுக்கணும். லா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், என்னுடைய அருமை மகனே, நீ மக்களோட பேசக்கூடிய நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பாதே. ஒருத்தரோட பேசுற முறை உம்மா வாப்பா தான் படிச்சு கொடுக்கணும். நீ பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பாதே. ولا تصائر خدك للناس ولا تمشي في الارض مرحا, பூமியில நடக்க போகல நெஞ்ச முன்னுக்கு போட்டு ஆடம்பரமாக நடக்காதே. நடக்கிற முறைய உம்மா வாப்பா தான் படிச்சு கொடுக்கணும். வகுலுல் மின் சௌதிகா, உங்களோட சத்தத்தை குறைச்சி பேசுங்க மகன். இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர், உலகத்துல ஆக கெட்ட சத்தம் கழுதையுடைய சத்தம். எனவே ஒரு மகன் மகள் பேசக்கொள்ள வாயால் எவ்வளவு சத்தம் வெளியாகணும் என்றதை உம்மா வாப்பா படிச்சு கொடுக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகள், எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனா இவ்வளவு எல்லாம் இருக்கத்தக்கன எங்கட வீடுகள் என்ன நடக்குதுன்னா, உம்மா வாப்பா கள்ளன் போலீஸ் மாதிரி சண்டை பிடிக்கிறான். அவர்களுடைய சூழலை போல இருக்கணும். அடி தடி சத்தம் ஏச்சி இந்த சூழல் எங்கட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இதை கண்டா புள்ளைகள் கெட்டு வைத்துடுவாங்க. எங்கட பிள்ளைகளும் சண்டை பிடிக்கக்கூடிய வாக்குவெல்லாம் வைத்திடும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தந்த அந்த அமானிதங்களை சரியான முறையில நாங்க தான் வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல கிதாபுல எழுதிருக்கிறாங்க, சின்ன காலத்திலே பெண் பிள்ளைகளுக்கு வெக்கத்தை படிச்சு கொடுங்க. 2 வயசு கிதாபுல எழுதுறாங்க. 2 வயசு 2 வயசுல இருந்து முகத்தையும் மணிக்கட்டுக்கு கீழே அந்த கையுடைய நுனி விரல் நுனி வர காட்டி மணிக்கட்டுக்கு கீழே இருந்து முழு உடம்பையும் உரைச்சிடுங்க. எப்ப 2 வயசுல இருந்து. எப்ப நீங்க 2 வயசுல இருந்தே பிள்ளைகளை வெளிக்கு கொண்டு போகல இந்த ட்ரெஸ்ஸோட கொண்டு போவீங்களோ, அந்த பெண் பருவ வயது அடைஞ்ச உடனே முகத்தையும் கையுக்கும் சாக்ஸ் போடுறது மட்டும்தான் இருக்கு, கையுக்கு மேஸ் போடுறது மட்டும்தான் இருக்கு, கிளவுஸ் போடுறது மட்டும்தான் இருக்கு. நாங்களே அறக்குறையா விடுத்து கொண்டு போறோம். எங்கட பிள்ளைகளுக்கும் அறக்குறையான ஆடைகளை சின்ன காலத்திலே முட்டுக்கால் விளங்குறதுக்கு, கால் விளங்குறதுக்கு, தொடை விளங்குறதுக்கு கொடுத்து கொண்டு போறோம். இந்த சின்ன பிள்ளைக்கு எங்க வெக்கம் வரப்போகுது. அதான் கிதாப்ல எழுதுறாங்க, 2 வயசுல இருந்து முழு உடம்பையும் மறைச்சிடுங்க. புள்ளட முகத்தையும் மணிக்கட்டுக்கு கீழே கைய வச்சு விட்டு. அந்த அளவுக்கு உலமாக்கள் ஏன் எழுதணும்? இந்த காலம் அவ்வளவு மோசமான காலம். இந்த காலத்துல நாங்க சரியான ட்ரக்குக்குள்ள புள்ளையில போட இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நரகவாதிகளுடைய பெண்களுடைய அடையாளம் தான் எங்களுடைய பிள்ளைகள் கிட்ட வரும். ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. கியாமத்துடைய நாள் சில பெண்கள் உண்டாகுவாங்க. அந்த பெண்கள் ஆடைகள் அணிந்திருந்தாலும் ஷரியத்துடைய பார்வையில நிர்வாணமா இருக்கிறாங்க. ஆடைகள் அவங்களோட பார்வையில ஆடை, அவங்களோட பார்வையில கட்டகவுன் உடுத்தாலும் ஆடைதான். ஆனா ஷரியத் செல்லுது கட்டகவுன் உடுக்கிறது ஷரியத்துடைய பார்வையில நிர்வாணம் ஒன்றும் இல்லாதது போல. காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். ஷரியத்துடைய பார்வையில ஆடைகளுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, முழு உடம்ப, பெண்களுடைய விஷயத்துல முழு உடம்பையும் மறைக்கணும். 2, அந்த உடம்ப மறைக்க உடுத்திருந்தாலும் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பேரண்ட் என்ன? வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்குது, அப்படி இருக்க கூடாது. 3வது, அது உடம்புக்கு ஃபிட்டாக டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் பெண்களுடைய ஆடைகள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க பார்க்கணும், நான் உடுக்கக்கூடிய ஆடையில இந்த 3 கண்டிஷனும் இருக்குதா? என்ற ஆடை என்ற உடம்புக்கு ஃபிட்டா இருக்குதா? ஹராம். என்ற ஆடை ஒரு டிரான்ஸ்பேரண்டாக இருக்குதா? வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்குதா? விளங்குது, ஹராம். என்னுடைய ஆடையால என் முகம் மறைது இல்லையா, என் கை மறைது இல்லையா, என் கால் மறைது இல்லையா? இல்ல, ஹராம். ஷரியத்துடைய பார்வையில நிர்வாணம். ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. அந்த பெண்களுடைய தலைமுடி ஒட்டகத்துடைய திமில போல இருக்கும். நடக்கக்குள்ள அப்படியே அங்கிங்க ஆடும். ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இந்த பெண்களுடைய முடிவு என்ன? லம் யதகுல்னல் ஜன்னஹ், இந்த பெண்கள் சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டாங்க. வலம் யஜித்ன ரீஹஹா, அந்த சொர்க்கத்துடைய வாசம் கூட நுகர மாட்டாங்க.
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிலைமைக்கு எங்கட புள்ளைகள் போகணுமா? எங்கட பிள்ளைகளை சின்ன காலத்திலே வெக்கத்துடைய அந்த சூழல்ல நாங்க வளர்த்துட்டோம் என்றா, நாங்களும் பர்தாக்குள்ள வந்து எங்கட புள்ளேலம் அந்த பர்தாக்குரிய பிள்ளைகளாக மாத்திட்டோம் என்றா எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தருவார். வெக்கம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு சிபாத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது ஆக முக்கியமான ஒரு சிபாத். அல்லாஹ் கூட பெண்களுடைய பேரை குர்ஆன்ல பாவிச்சில்ல. மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பேரை தவிர அது தேவைக்கு அல்லாஹ் பாவிச்சார். தேவைக்கு தான் அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். ஏன் சில மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட மகன் என்று சொன்னாங்க. இது இல்ல, இதுவர் ஏண்ட மகன் இல்ல, மரியம்ட மகன் என்று சொல்றதுக்காக வேண்டி மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் அலைஹஸ் அந்த பெண்ணுடைய பேரை பாவிச்சிருக்கிறார். குர்ஆன்ல வேற எந்த பெண்ணுடைய பேச்சையும் பெண்ணுடைய பேரையும் அல்லாஹ் பாவிச்சில்ல. அந்த அளவுக்கு பெண்கள் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். முத்துக்களை போல அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவங்களுக்குரிய கைட்லைன்ஸ், நேர் வழிகளை அல்லாஹ் அழகான முறையில காட்டுறான். பெண்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், பெண்களுடைய நடை எப்படி இருக்கணும், பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், இந்த எல்லாத்தையும் ஆண்களுடைய விஷயங்களுக்கு பார்க்க பெண்களுடைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக்கிறான். குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. யா ரசூலுல்லாஹ், பெண்களுக்கு சொல்லுங்க ரோட்ல நடக்க போல அவங்களோட பார்வைகளை தாழ்த்த சொல்லி. ஒரு பெண்ணுடைய பார்வை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு அவங்களோட மர்மஸ்தானங்களை பாதுகாக்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களுக்கு சொல்லுங்க கூடையா வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி. மிச்சம் வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அந்த ஜாஹிலியா பெண்களை போல இந்த நேரம் வீட்டுக்கு வெளியே நடமாறி கொண்டிருக்க வேணும் சொல்லுங்க. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, அந்த நேரம் வீட்டில் இருந்தா நல்லவே. அவங்க அல்லாஹ் சொல்றான் பெண்கள் இருக்க வேண்டிய இடம் என்ன, அவங்களோட கால் கொலுசுடைய சத்தம் கேட்காம இருக்கிறது நல்லம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வபனாதிக வனிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களோட மனைவிமார்களுக்கு, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு, வனிசாஇல் முஃமினீன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களோட முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடைய உடுக்க சொல்லுங்க. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல, மாப்பிள்ளையோட கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நோய்களை லேசாக்குவானே தவிர கஷ்டப்படுத்த மாட்டான். சரி, அதுக்கப்புறம் பாவிச்ச வார்த்தையை பாருங்க. சரி, அப்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை அல்லது கணவனுடைய கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல எனக்கு மவுத்து வந்தாலும் என்ன, அதை போல ஒரு சிறந்த மவுத்து இருக்குதான்னு கேட்டான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்துல கைய வச்சு பாருங்க. எங்களுக்கும் காய்ச்சல் வந்திருக்கேன். அந்த காய்ச்சலுடைய நேரத்துல எங்கட மாப்பிள்ள ஒரு பிளேன் டீயை கேட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும் எங்களுக்கு? பிளேன் டீயா? இப்ப அவங்களுக்கு வேற டைம் இல்லையா, கொஞ்சம் கடைக்கு போய்த்து குடிங்களே, எங்களுக்கு எழும்பி கொள்ளாமே. அவர் செல்றது உண்மை, அவர் கேட்கறது பில. அந்த நேரத்துல நான் சரி என்று செல்ல, ஆனா அந்த நேரத்துல நாங்க அதை ஒரு பாக்கியமா எடுக்கிறதா பாரமாக எடுக்கிறதா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பாவிச்ச வார்த்தையை பாருங்க. உங்களோட கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல எனக்கு மவுத்து வந்தாலும் என்ன, அதை போல ஒரு சிறந்த மவுத்து இருக்குதா? இப்படி ஒரு பெண் பேசினா சர்டிபிகேட் கிடைக்குமா இல்லையா? மாப்பிள்ளைக்கு மனைவியை பற்றி ஒரு இரக்கம், ஒரு ஆசை, அதை சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணா மாறணும் என்ற ஒரு துவா உள்ளத்தால வெளியாகணும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மனைவியோட ரொம்ப இரக்கம் வச்சவங்க. சின்ன குழந்தை ஒன்று இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு காய்ச்சல் நோய் வந்துச்சு. ஒரு நாள் காலையில இவர் நோம்பு பிடிச்சிட்டு அப்படியே தொழிலுக்கு போறாரு. புள்ள குழந்தை வீட்டுல வஃபாத் ஆகிட்டு. சும்மா யோசிங்க, புள்ள மவுத்து, மனைவி மட்டும் வீட்டுல, எப்படி இருக்கும்? நோம்பு பிடிச்ச போன கணவன் மாலையில வாரார். மாலையில வந்த நேரத்துல மனைவி இந்த விஷயத்த ஒரு அடியிலே கணவனுக்கு போடல. ஏன்? நோம்பு பிடிச்சி வாரார், தொழிலுக்கு போய்த்து வாரார், பசியோட வாரார், தாகத்தோட வாரார். புள்ள மவுத்துன்னு சொன்னா தின்னுவாரா, தடமாறுவாரா இல்லையா? எனவே புள்ளைய குளிப்பட்டி கஃன் செஞ்சு தொட்டில போட்டு வச்சிருக்கிறார். கணவன் வந்தோடனே கேட்டாங்க புள்ளையோட ஹாலாத் என்ன? மனைவி ஹிக்மத்தான முறையில பாவிச்சா வார்த்தை ஒன்று, மகன் புள்ள மாஷா அல்லாஹ் நிரந்தரமான நிம்மதி அடைஞ்சிட்டார். நிரந்தரமான நிம்மதி என்றா என்ன? புள்ள பாவமா செஞ்சிருக்கேன், சொர்க்கம் தானே, மவுத்து. இவரை நினைச்சிட்டார் புள்ளைக்கு சோமாயிட்டு. இவர் மாஷா அல்லாஹ் நோன்பு திறந்துட்டார், அழகான முறையில சாப்பாட்டு அடிச்சார்,
அவரோட ஓய்வு களைப்பு எல்லாம் பேசிட்டு இரவுடைய நேரத்துல மனைவியின் பக்கம் ஆசையும் வந்துச்சு. அந்த இச்சை வந்த நேரத்துல மனைவி அதையும் பூர்த்தி ஆக்கினார். அடுத்த நாள் காலையில ஏன் மாப்புல தடமாறக்கூடாது, ஏன் மாப்புல அப்செட் ஆகக்கூடாது, ஏன் மாப்புல அழுவக்கூடாது, இந்த கவலை அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கணவனுடைய அந்த நிலைமைகளை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில கேள்வியாக கேட்டாங்க, யாரு சரி எங்களுக்கு ஒரு அமானிதத்தை கொடுத்தா அத திருப்பி கேட்கக்குள்ள ஏலான்னு செல்லுவா சொன்னாங்க. அமானிதம் கொடுத்தா திருப்பி கேட்கக்குள்ள ஏலான்னு செல்ல கேட்டா கொடுக்கணும். அது அப்படியா? அப்ப எங்களுக்கு அல்ல எந்த புள்ளே அமானிதமாக தந்தானோ அந்த புள்ளே அல்ல எடுத்துட்டான். இப்ப இவருக்கு கவலை வந்துட்டு ஓடி போறாங்க நபி அவங்க கிட்ட. யா ரசூலல்லாஹ், என் புள்ள மௌத்து, என் மனைவி இப்படி நடந்து கொண்டா யா ரசூலல்லாஹ். நபி அவங்க மனைவிக்கு துஆ கேட்டு நபி அவங்க சொன்னாங்க, அந்த இரவேல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா. அல்லாஹ் அந்த இரவுடைய பரக்கத்தின் காரணமாக பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அந்த பிள்ளைகள் அல்லாஹ் அவுலியாக்களாக மாற்றிட்டான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க கொஞ்சம் தலைவலி வரவே இல்லை, வார மாதிரி இருக்குதுன்னா தலைவலி வார மாதிரி இருக்குது, கொஞ்சம் வீட்டுல இருந்துட்டு போங்களே, அவரின் டென்ஷன். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவர்மார்களுடைய உள்ளங்கள் குளிராகக்கூடிய முறையில நடந்துங்க. அவங்களோட சத்தத்துக்கு பார்க்க உங்களோட சத்தத்தை கூட்டாமீங்க. அவங்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பெண்களாக மாறுங்க. அவங்களுக்கிட்டால நல்ல ஒரு மாப்பிள்ள, நல்ல ஒரு மனைவி என்ற பெயரை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. புள்ளேலும் சொல்லணும் ஏண்ட உம்மாண்டா வலிய போல அமல் செய்வா, கணவனும் சொல்லணும் ஏண்ட மனைவி என்ற ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆக்குறா, நினைச்ச மாதிரி நடந்து கொள்ளா, அவருடைய தேவைகளை தியாகம் செஞ்சு என்னுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குவா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மக்களுடைய அதாவது குடும்பத்துடைய எங்கட கணவன் புள்ளேல் கிட்டம் நல்லவங்களாக மாறணும், அல்லாஹ் கிட்டம் நல்லவனாக மாறும். அதே போலதான் எங்கட குடும்பத்துக்கு மத்தியிலும் நல்லவங்களாக மாறும். பெண்களுடைய சிஃபத் தான் ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவங்க சொன்னாங்க, அதிகமாக நான் பெண்களை நரகத்துல கண்டேன். பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்க. கேட்டாங்க, ஏன்? அவங்க கணவர்மார்களுக்கு நன்றி உள்ள பெண்களாக இருக்க மாட்டாங்க. அதே போல அதிகமாக பதுவா செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பத்துல யாரு சரி எங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும், யாரு சரி எங்களுக்கு மோசடி செஞ்சாலும் பதுவா செய்யக்கூடிய பெண்களாக நாங்க இருக்கக்கூடாது. சேர்ந்து போகணும். கணவனுக்கும் நாங்க தான் வைன் பண்றோம், இந்த அந்த பக்கம் மட்டும் போய்த்திருவானம் தெரிந்தால் அவங்க எங்களுக்கு கல்யாணத்துக்கு செல்ல, சாப்பாட்டுக்கு செல்ல, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க, ஃபேமிலிக்கு செல் இல்ல. இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுவெல்லாம் நாங்க பிரச்சனை ஆக்கி கொள்ளக்கூடாது. என்னைய பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மன்னிக்கக்கூடிய பெண்களாக மாறணும். சொர்க்கத்துக்குரிய பெண்களுடைய அடையாளம் அதுதான். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இந்த மஜ்மால் உள்ள எல்லா பெண்களுக்கு பார்க்க சிறந்த ஒரு பெண் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. எந்த சந்தேகம், யாருக்கும் சந்தேகம் இல்ல. அந்த நபி அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து சில முனாஃபிகீன்கள் ஒரு வதந்தி ஆரம்பிச்சு சஹாபாக்களோட வாயால வெளியாக்கிட்டாங்க ஜினாகாரி என்று. எப்படி இருக்கும்? உங்களுக்கு பார்க்க சிறந்த ஒரு பெண்ணா இல்லையா? நபி அவங்களோட மனைவியா இல்லையா? அபூபக்கருடைய மகளா இல்லையா? அந்த சிறந்த பக்குவமான பத்தினியான அந்த பெண்ணை பார்த்து சில முனாஃபிகீன்கள் ஒரு வதந்தி ஆரம்பிச்சு சஹாபாக்களோட வாயால வெளியாக்கிட்டாங்க ஜினாகாரி என்று. எப்படி இருக்கும்? அந்த சஹாபாக்கள்ல 2 பேர் யான். ஒருத்தர் மிஸ்தாஹ் என்று சொன்னா பத்ர் சஹாபி. அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்துல சேர்ந்தவர். அதே போல அவர் ஏழையாக இருந்தார். அவருடைய குடும்ப செலவுகளை கொடுத்து கொண்டு இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. குடும்பத்துடைய செலவை கொடுத்தது வாப்பா அபூபக்கர். ஆனா மகளை பார்த்து, ஆயிஷாவை பார்த்து அவர் சொல்லிட்டார் ஜினாகாரி என்று. எப்படி இருக்கும்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித், எந்த நபி அவங்களை யஹூதிகள் கேவலப்படுத்தி ஒவ்வொரு அஷ்அராக்கள் அதாவது கவிதைகளை படிச்சாங்களோ அந்த நேரத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் நபி அவங்களை புகழ்ந்து கவிதைகளை படிச்சாங்க.